ஹனிமூனுக்கு போகணும்னு நீயே சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சிவன்யா, நீங்க செய்யறது உங்களுக்கே சரின்னு படுதா? என்ன இதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நான் உங்களோட பொண்டாட்டி தான், இல்லன்னு சொல்லல. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் அனுமதி இல்லாம என்ன தொட மாட்டேன்னீங்கல்ல? ஏன் என்னாச்சு சிவன்யா? நீ தானே என்கிட்ட சொன்ன அரண்மனைக்கு போகலான்னு, அங்க ஹனிமூன். நான் அதை நினைச்சுதான் நீயும் என்ன மாதிரியே காதலிக்கிறேன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. தப்பெல்லாம் என்னோடது தான் சிவன்யா. சாரி சிவன்யா, நான் தான் எதையோ நினச்சி தப்பு பண்ணிட்டேன். ரியலி சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க கார்த்திக். உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்ல. என்ன பண்றது, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. நாகங்கள் என்னைக்குமே மனுஷங்களை எதுவுமே செய்யறதில்ல. நீங்க சரியில்லை, அதனாலதான் நாங்க விஷத்தை கக்குறோம். நீ பண்ணதும் கொஞ்சம் தப்புதான். உன்னை நம்பி வந்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு யோசிக்காம எங்களை அழிக்க நினைச்சியே, அதுதான் நீ செஞ்ச தப்பு. இது என்ன? இங்க என்னமோ இருக்கு. இந்த குகையை விட்டு என்ன வெளியில போக விடாம அதுதான் தடுக்குது. இது காளி அம்மா வசிக்கிற இடம். துஷ்ட சக்திகளால இங்க இருந்து போகவே முடியாது. நில்லுங்க கார்த்திக். வேணா சிவன்யா, முடிஞ்சதை பத்தி இனிமே பேச வேண்டாம். நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீ ஒரு ரூமுக்கு போ. என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். தப்பு என்னோடதுதான். உங்களை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சத்தியமா உங்க விருப்பப்படி என்னால நடந்துக்க முடியல கார்த்திக். ஐம் ரியலி சாரி. நான் உங்க மனசை கஷ்டப்படுத்த எதுவும் செய்யல. உங்க கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க எப்ப என் வாழ்க்கையில வந்தீங்களோ என் வாழ்க்கையே மாறிடுச்சு கார்த்திக். உங்களை மத்தவங்க மட்டும் இல்ல, நானும் புரிஞ்சுக்கல. என் கண்ணை பார் சிவன்யா. என் கண்ணில் என்ன தெரியுது? என் காதல் தெரியுதா? அந்த காதல் உன் கண்ணில் ஏன் தெரியலங்கிறது தான் தெரியல. மனசு ரொம்ப வலிக்குது. என் மேல உனக்கு இருக்கிற பரிதாபம் தான் உன் கண்ணில் தெரியுது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்னை பார்த்து பரிதாபப்படுறது எனக்கு பிடிக்காது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் பரிதாபப்பட்டு உன் பின்னாடி சுத்தல. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அதனாலதான் உன்னைய சுத்தி சுத்தி வந்தேன். தெரியும் கார்த்திக், இதெல்லாம் ஏன் தப்புதான். இல்ல ஏன் தப்புதான். என்னோட தப்புதான். ஏன் தப்புதான்? இல்ல கார்த்திக், என்னோட தப்புதான். இல்ல என்னோடதுதான். தப்பு என்னோடதுதான். இததான் உன் முகத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
ஹே இங்க பாரு, நாம இங்க எதுக்காக வந்தோம், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்ப சொல்லு, என்ன செய்யலாம்னு சொல்லு. அது வந்து இந்த அரண்மனையை நான் சரியா சுத்தி பார்த்ததில்ல. அவ்வளவுதானே, பார்த்துட்டா போகுது. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஞாபகம் இருக்கா, நாம 2 பேரும் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தோம்ல? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய பொருள் எல்லாம் கூட தேவையில்லைன்னு போட்டு வச்சிருந்தாங்களே, அந்த ரூம்ல கூட நீங்க இளவரசரா ட்ரெஸ் பண்ணியிருந்த போட்டோ இருந்துச்சுல? நான் இப்ப கூட அங்கதான் இருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்களேன்னு உடனே வந்துட்டேன். சரி வா, அங்க இருந்து சுத்தி பார்க்கலாம். சிவன்யா, நீ இதை தானே சொன்ன? இது அதே படம் தான். இதே விஷயத்துல தான் என்ன நான் கனவுல பார்த்தேன். ஒருவேளை இந்த போட்டோவுக்கும் உங்க கடந்த காலத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, இது உங்களோட கடந்த காலமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், கடந்த காலம் சம்பந்தமா இங்க நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கும். எனக்கும் அதுதான் தோணுது. கனவுல நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, நிச்சயம் அதோட ரகசியம் இங்கதான் மறைஞ்சிருக்கணும். கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கனவு எதுக்காக வரணும்? வாங்க போய் பார்க்கலாம், ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே, பார்த்து தேடு சிவன்யா. சிவன்யா, இங்க எதுவும் இல்லம்மா. சிவன்யா பார்த்து. இப்பதானே சொன்ன கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி. என்ன பண்ற நீ? இங்க பாரு, இதெல்லாம் பழைய காலத்து பொருட்கள். கால்ல விழுந்தா என்ன ஆகுறது? இங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாதது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க ஒரு ரகசியமா இல்ல. சரி வா போலாம். இவரு புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னங்கறத நான் கண்டுபிடிச்சாகணும். நான் அனுப்பின கழுகை எப்ப நீ குதர்னியோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நிச்சயம் என்னையும் ஒரு நாள் கொல்ல வருவேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஏன் இடத்துலயே என்ன கொல்ல வந்துட்டல. சும்மா சொல்லக்கூடாது. நீ எந்த உருவத்துல வந்தாலும் உன்னை மட்டும் நான் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுவேன். நீ சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. நாங்க கோடி கணக்குல இருக்கோம். அதுல என்ன இப்படி கண்டுபிடிப்ப? அதான் ருத்ரம்மாவுக்கு உனக்குள்ள வித்தியாசம். நீ மத்தவங்களை வேணும்னா ஏமாத்தலாம், ருத்ரம்மாவை ஏமாத்த முடியாது. நான் ஏமாத்துறதுக்காக உன் இடத்துக்கு வரல, உன்னை யமன் கிட்ட அனுப்ப வந்திருக்கேன். இன்னையோட உன் கதை முடிய போகுது. ஏன் கதையை நீ முடிக்க போறியா? அது உன்னால முடியுமா? இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் எனக்கு கொத்தி இருக்கு. அத்தனை கொடிய பாம்புகளோட விஷமும் இதோ இந்த உடம்புல ஓடுற ஒவ்வொரு நரம்புலையும் என்னோட ரத்தத்திலையும் கலந்து போயிருக்கு. உன் உடம்புல ஒரு விஷம் இருக்குன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த விஷமும் ஏன் உடம்புல இருக்கு. இது விஷத்திலேயே ஊறி போன உடம்பு. ஏய், நான் உன்னை கடிச்சேன்னு வையே, நீதான் சாவ. செய்ய மாட்டேன், அந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்ன கொல்றதுக்காகவா வந்த? இந்த இடத்துல இருந்து நீ உயிரோட போனாதானே? அங்க பாத்தியா, அங்க பாத்தியா, உன்னை கொல்ல காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது நாகினி. என்ன நினைச்ச? நானே இங்க வந்தேன் நினைச்சியா? அதுதான்
போறது அதை விட கஷ்டம். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை எரிச்சு நான் சாம்பலாக்கிய தீருவேன். என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? இங்க எந்த ஒரு ரகசியமும் இல்ல. நானும் இங்க ஏதாவது இருக்கும் தான் நினைச்சேன். தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு முடிவுக்கு வந்தேன். இல்ல இல்ல, இந்த ரூம்ல ரகசியம் இருக்கு. ஆனா இன்னும் என் கண்ணில் தான் படாம இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? போலாமா? நான் தான் சொல்றேன்ல, நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு ரகசியமும் இல்ல. வா போலாம். அந்த ரூம்ல எதுவுமே இல்லைன்னா எதுக்காக அவங்க இவ்வளோ பாதுகாப்பா அந்த ரூமை பூட்டி வைக்கணும்? பழைய பொருளை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக அந்த ரூமை பூட்டின மாதிரி தெரியல. கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். கார்த்திகோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த ரூம்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. அரண்மனைக்கு நாங்க போறோம்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கார்த்திக் அம்மா முகம் அப்படியே மாறிடுச்சு. எவ்வளவு பதட்டப்பட்டாங்க. எதுவுமே இல்லைன்னா ஏன் அவ்வளவு பதட்டப்படணும்? அப்படின்னா கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு ரகசியம் புதைஞ்சிருக்கு. ஹே சிவனியா, எப்ப பாரு ஏதாவது ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? இந்நேரத்துக்கு உன் சாரி எரிஞ்சிருக்கும். ஹே இரு, ஏதோ சத்தம் கேக்குது. இந்த சத்தம் ஏதோ பயம்புறுத்துற மாதிரியே இருக்கு. உனக்கும் கேக்குதுல்ல? எனக்கு எதுவும் கேட்கலையே. கேட்கலையா? எனக்கு கேட்கறது உனக்கு எப்படி கேட்காம இருக்கும்? ஹே அதான் கேக்குது. உனக்கு கேக்குதா? கேக்குதா? கேக்குதா சிவன்யா? இந்த சத்தம் எப்பெல்லாம் கேட்கும்னு தெரியுமா சிவன்யா உனக்கு? ஒன்னு அவனுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு பேய் பசி எடுத்துருக்கணும். இங்க யாரோ ஒருத்தர் வருஷ கணக்குல பட்னியா இருக்காரு போல இருக்கு. ஏன் அது நீயா கூட இருக்கலாம். உன் வயிற்றுல இருந்து வர சத்தமா கூட இருக்கலாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் வயிற்றுக்குள்ள இருந்தெல்லாம் இல்ல. ஏய் வரலன்னு நீ வேணும் போய் சொல்ல. ஆனா இது எல்லாருக்கும் வரதுதான். டைம்க்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தா தானே. வா சீக்கிரம் வந்து சாப்பிடு. பரவாயில்ல. கிச்சனுக்கு வந்து நீ எதுவும் செய்ய வேண்டாமா? ஏன்னா இன்னைக்கு நானே சமைக்க போறேன். ஓரளவுக்கு சமைக்க தெரியும், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதான் ஹெல்ப் பண்ண நீ என் கூட இருக்கல்ல. So come on and follow me. Get set go. இதுதான் சரியான சந்தர்ப்பம். கார்த்திக் சமையல் பண்றதுல மும்முரமா இருக்கிறதுனால
அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு இப்பதான் நம்மளால போய் பார்க்க முடியும். சிவன்யா எங்க போற? இங்க செஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் கொஞ்சம் கூட கவலை இல்லாம போயிட்டே இருப்பியா? இங்க வா வா வா. அடேங்கப்பா, கோதுமை தோசையா பண்ண போறீங்க? சப்பாத்தி மாவு இவ்வளவு தண்ணியா இருக்க கூடாது. கடாயில எல்லாம் தீஞ்சு போச்சு. இதுலயே தெரிஞ்சு போச்சு சமையல் எப்படி இருக்கும்னு. இந்த டிஷ்ஷ யார் சாப்பிட்டாலும் கண்டிப்பா உடம்பு மோசமாயிடும். இது சாப்பிட போறது யார் தெரியுமா? நீதான். என்ன தைரியம் உங்களுக்கு? Just for fun. எவ்வளவு பூசுறீங்களா? செஃப் இப்படி பண்ண கூடாது. நீ என்னோட அசிஸ்டன்ட். இருங்க. சத்தம் கேக்குதுல்ல? ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குதுல்ல? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. இப்போ கேக்குதா? யாரோ சத்தம் போடுற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல? என்னோட வயிறு தான்ப்பா. நான் இங்க இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க சமைச்சு முடிச்சதும் ஒரே ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா போதும், நான் உடனே இங்க வந்துருவேன். இவன் என்னடா பெருசா பண்ணிட போறான் தானே நினைச்சிட்டு இருக்க? இந்த மாமனோட சமையல்ல நீ அசந்து போக போற. சம்ஹார காளியே போற்றி. எப்ப சொல்லு நாகினி, உன்னோட கடைசி ஆசை என்ன? ருத்ரமா, உன் கடைசி ஆசை என்னன்னு நீ சொல்றியா? நீ போட்ட கட்டை உடைச்சுக்கிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் சக்தி வாய்ந்தவ. என்ன நீ எதுவுமே பண்ண முடியாது. பழி உணர்ச்சியோட நான் இருக்கேன். இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, 20 வருஷமா அது எனக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்க. அதுக்கு தடங்கள் ஏற்படுத்த யாரு நினைச்சாலும் சரி, அவங்கள நான் அழிச்சு காட்டுவேன். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும் நாகினி. இவ்வளவு சொல்லி உனக்கு நான் சொன்னது புரியலனா உன் விதி முடிய போதுன்னு அர்த்தம். உன்னோட அவசர புத்திதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. தர்மத்தை மறந்து பாவம் செஞ்சவங்களுக்கு நீ தொண போயிட்டு இருக்க. இப்ப ஒன்ன கொன்னு தர்மத்தை நான் நிலைநாட்டுவேன். நம்ம வாழ்க்கையில மரணமும் துரதிருஷ்டமும் தான் சொல்லாம கொள்ளாம வரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது உனக்கு வந்துடுச்சு. ரெண்டும் சேர்ந்து வந்துடுச்சு. உன்னை சுத்தி எரியுதே, இந்த நெருப்பு எனக்கு கட்டுப்பட்டது. என்கிட்ட நீ என்ன சொன்ன? தப்பிச்சிடுவியா? எங்க தப்பிச்சு போ பார்க்கலாம். போ. வானத்துல இருக்கிற நிலவு இன்னும் கொஞ்ச நேரத்துல முழு நிலவா மாறப்போகுது. உன்னோட பாதி சக்தியை என் இடத்துக்கு வந்து நீ ஏற்கனவே இழந்துட்ட. அந்த நிலா எப்ப முழு நிலவு ஆகுதோ அந்த நிமிஷமே முழு நிலவோட ஒளி இந்த பூமியில படும். அதுதான் உன் சாவ குறிக்கிற நேரம். நாளைய பொழுது உனக்கு விடிய போறது இல்ல, உன் கதை முடிய போகுது நாகினி. நீ அழிஞ்ச.
நிச்சயமா தேவையில்லாத பொருளை போடுற இடம் இல்லை இது. இந்த ரூம்குள்ளதான் அவங்க அந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கணும். தேடினா நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சிவன்யா? இப்ப நான் என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இங்க என்ன தேடிட்டு இருக்க? அதுவும் ராத்திரி வேலைல உனக்கு இங்க என்ன வேலை சிவன்யா? இதை தேடிதான் வந்தேன். என் கழுத்துல இருந்த தாலி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. இப்ப குளிக்க போகும்போது தான் நானே அதை கவனிச்சேன். வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை இங்கே விழுந்திருக்குமான்னு பார்க்க வந்தேன். வீட்டுல மிஸ் பண்ணா சரி, இதுவே வெளியே எங்கேயோ மிஸ் பண்ணியிருந்தா? எங்க அம்மா ஒரு விஷயம் எப்பயும் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு உயிரை விட தாலி தான் ரொம்ப முக்கியம்னு. சுமங்கலிங்கிறதுக்கு அதுதானே அடையாளம். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தாலியை நான் 3வது தடவை கட்டி விடுறேன். எல்லாரும் கல்யாணத்துல அவங்க மனைவிக்கு 3 முடிச்சு போட்டு விடுவாங்க. ஆனா நான் மட்டும்தான் உன் கழுத்துல தாலியை 3 முறை கட்டுறேன். ஒரு பொண்ணோட மாங்கல்ய பலம் தான் அவ புருஷனோட உயிரை காப்பாத்தோன்னு சொல்லுவாங்க. அது அடுத்தவங்களுக்கு. ஆனா நீ என்னை பொறுத்த வரைக்கும் 7 ஜென்மத்துக்கு காப்பாத்துவேன். என்ன பாக்குற சிவன்யா? அந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவை நாம பார்த்தப்ப மேலதானே மாட்டி இருந்துச்சு. யார் இந்த போட்டோவை கீழே இறக்கி வச்சாங்க? இந்த போட்டோவை எப்ப எடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் உனக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னேனே, இந்த போட்டோவை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டதே கிடையாது. ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம்னா, நான் அப்ராட் போயிருந்தேன்ல, அப்போ டேட் தான் இந்த மாதிரி போட்டோவை செய்ய சொல்லியிருப்பாரு. என் போட்டோவை கொடுத்து இந்த மாதிரி வரைங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு ரொம்ப நாளா என்னை இப்படி பார்க்கணும்னு ஆசை. என்னது சிவன்யா? ஏதோ பழைய புக் மாதிரி இருக்கு, காட்டு. பா, எவ்வளவு தூசு. நாகமணியின் கதைகள். நாகமணி என்பது சிவனுடைய பாதுகாப்பில் இருப்பது. சிவபெருமானுடைய பழமையான கோவிலில் மன்னரின் ஆணைப்படி யாகங்கள் நடத்தப்படும். சிறப்பு பூஜைகள் நடக்கும். சிவராத்திரி அன்று நாகமணியை பாதுகாக்க சிறப்பு ஆராதனைகளும் நடக்கும். எப்பொழுதும் அந்த ஆராதனையில் மன்னர் தவறாமல் கலந்து கொள்வார். இந்த கோவிலுக்கு அந்த நாகமணி எப்பொழுது கிடைத்ததோ அன்றிலிருந்து மன்னர் எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். அந்த மன்னருடைய கவலையெல்லாம் நாகமணியை யாரேனும் எடுத்து விடுவார்களோ என்பதுதான். அதே நேரத்தில் அந்த மணி கோவிலில் இருப்பதுதான் பாதுகாப்பு என்பது அவருக்கு நன்றாக தெரியும். மணியின் அற்புதத்தை பலரும் அறிவார்கள். இதனை தெரிந்து கொண்ட முகலாயர்கள் ஒரு முறை நாகமணியை எடுப்பதற்காக கோவிலுக்குள் சென்றனர்.
அந்த மணியை எடுக்க துணிந்தவரை நாகம் தீண்டியது. அவருடைய இறப்பு அனைவரையும் கதிகலங்க செய்தது. அதன் பிறகு மணியை அபகரிக்கும் எண்ணத்தோடு அந்த கோவிலுக்குள் யாரும் செல்லவில்லை. அந்த மணிக்கு காவலாக இருக்கும் இச்சாதாரி நாகங்கள் அங்கிருக்கும் வரையில் எவராலும் அதை அபகரிக்க முடியாது. நாகமணியினுடைய ஒளியால் கோவில் மிகவும் பிரகாசமாக தெரியும். விலை மதிப்பற்ற அந்த நாகமணியை எவ்வாறாவது எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பலரும் பலவிதத்தில் முயற்சி செய்து தோற்று போனார்கள். அந்த மணியை எடுக்க நினைத்தவர்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அப்பொழுதுதான் அந்த நாகங்கள் இருக்கும் வரையில் நாகமணியை எடுக்க இயலாதென்று அந்த நாகங்களை கொல்ல திட்டம் தீட்டினார்கள். நாகங்களை கொன்று மணியையும் எடுத்துவிட்டார்கள். எடுத்து செல்லப்பட்ட மணியை மீண்டும் கொண்டு வர ஒரு நாகம் அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட நாகத்தை அந்த சிவபெருமானை தேர்வு செய்தார். கற்பனையில இது எழுதப்பட்ட விஷயமா இருக்காது. உண்மையிலேயே இது நடந்திருக்கணும். என் விஷயத்துல கூட அந்த கடவுள் தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கதையெல்லாம் கேட்கும் போது காமெடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது சினிமாவா எடுத்தா 100 நாள் ஓடும். நாகமணியும் 4 திருடர்களும் டைட்டில் நல்லா இருக்குல்ல? நீ யோசிக்கிறத பார்த்தா ராத்திரி முழுக்க நீ இங்கே உட்காந்து கதைகள்லாம் படிச்சு முடிச்சுதான் வருவ போல இருக்கே. இல்ல மணியை பாதுகாக்கிற நாகனியே மாற போறியா? ஏய் இல்ல, என்ன சொல்றேன்னா உன் முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. சரி சிவனியா, வா போலாம். நான் சொல்ல வர்றது, மேடம் எதுவும் சொல்ல வேண்டாம், வா. இங்க இருக்க ஆட்களுக்கும் இந்த புத்தகத்துக்கும் நிச்சயம் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஓம் தனகாளியே, தண்டினியே, தசமுகியே, தாண்டவியே, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஓம் சண்டமுண்ட சம்ஹாரியே போற்றி. ஓம் கபிந்த வாகினியே போற்றி. ஓம் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஓம் உயிரை எடுக்க இந்த ஆயுதம் துடிச்சுக்கிட்டு இருக்கு நாகினி. இத சாதாரண ஆயுதம்னு நினைச்சிடாத. நான் பண்ண பூஜையின் பலன் இந்த ஆயுதத்துல முழுமையா இறக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஆயுதத்தால இந்த இடத்திலேயே உன் கதை முடிய போகுது. நீ அழியிற நேரம் வந்துடுச்சு நாகினி. சண்ட மொண்ட சம்ஹாரியே, திரிபுர ஜனனியே, தாருகனை அழித்தவளே, கபால மாலை அணிந்தவளே, காளி கபாலினியே, ஜெய் மகா காளி. என்னாச்சு சிவன்யா? வெளிச்சம் டிஸ்டர்ப் பண்ணுதா? இது இல்ல, அது நாகமணியோட வெளிச்சம். நாகமணியை நான் பார்த்தேன். எங்க? கனவுல பாத்தியா? அங்க பாத்தியா? இதெல்லாம் அந்த புக்கை படிச்சதுனாலதான். நான் உனக்கு எவ்வளவு சொன்னேன், என் பேச்ச கேட்டியா? நாகமணி சிவன் கோயில் மன்னர்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். சிவன்யா ப்ளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாத. இங்க சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கோம்.
எப்பவும் இல்லாம இன்னைக்கு என் கனவுல நாகமணி வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை நாகமணி இங்க அரண்மனையில எங்கேயாவது இருக்குமா? ஏதோ ஒரு சத்தம் அந்த ரூம்குள்ள கேட்டுச்சே. யாரோ கத்துன மாதிரி ஒரு சத்தம். என்ன சத்தமா இருக்கும் அது? அத பத்தி மறுபடியும் யோசிக்கிறியா? ஆ, இல்ல அத பத்தி எல்லாம் யோசிக்கல. டைம் ஆகுது. நீங்க போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்யறேன். உங்கள் ஆணைப்படியே நடக்கட்டும் மேடம். அந்த புக்கை தொட்ட நீ கேட்ட. இந்த ரூம்குள்ள இருந்து தான் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அங்க இருந்துதான், அந்த செவத்துக்குள்ள இருந்துதான் சத்தம் வருது. ரூம்குள்ள இன்னொரு ரூம் இருக்கா? அப்படின்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் நிச்சயமா இருக்கணும். இதுக்குள்ள இருந்து தான் யாரோ கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் இவ்வளவு பெரிய போட்டு போட்டிருக்காங்க? இதுக்குள்ளதான் ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். கதவை உடைக்காம எப்படியாவது உள்ள போகணும். என்ன கொடுமை இது! இங்க உயிரோட ஒரு மனுஷனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரூம்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இது யாருக்கும் தெரியல. அந்த ரூம்குள்ள அவங்க யாரை கட்டி வச்சிருக்காங்க? ஒருவேளை அது அம்மா அப்பாவை கொண்ட 5வது கொலைக்காரனா இருக்குமோ? இந்த விஷயத்தை தான் இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்காங்களா? மறைக்கணும் அப்படின்னாலும் ஏன் இங்கே கட்டி வைக்கணும்? கார்த்திக், கார்த்திக், கொஞ்சம் ப்ளீஸ் என் கூட வாங்கல. சிவன்யா, என்னாச்சு சிவன்யா? என்னாச்சு உனக்கு? வா மொத உட்காரு. இல்ல இல்ல, ஏன் இப்படி பதட்டப்படுற? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? எவ்ரிதிங் ஓகே? இப்ப நான் அதை பார்த்தேன். இல்ல கார்த்திக், நான் அந்த ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வர்றதை கேட்டேன். என்ன பகல்ல கனவு காண்றியா? சத்தியமா இல்ல கார்த்திக், சத்தியமா சொல்றேன். சத்தியமா என் தாலி தொலைஞ்சு போச்சு. நேத்து ரூம்குள்ள தேடிட்டு போனோம்ல, அந்த ரூம்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு கார்த்திக். அதுக்குள்ள யாரோ இருக்காங்க. நான் சொல்றது அத்தனையும் உண்மை. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலல்ல? இப்பவே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வா போலாம். சீக்கிரம் வாங்க. சிவன்யா, எங்க நீ அவசரமா ஓடுற? பாத்தீங்களா, இந்த ரூம் தான். இந்த ரூமை பத்தி தான் சொன்னேன். இந்த ரூமை பத்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் தெரியாது. இந்த ரூமை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கார்த்திக், ஒரு ஆளோட சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னல, அது இந்த ரூம்குள்ள இருந்து தான் வந்துச்சு. நான் சொல்றத ப்ளீஸ் நம்புங்க. இந்த ரூம்குள்ள ஆள் இருக்காங்க. இது பாருங்க, இந்த ரூமை தருங்க. இந்த ரூமை தருங்க பார்க்கலாம். இதை இப்படி திறக்க முடியும்? என்கிட்ட தான் சாவி இல்லையே. அப்ப வேற வழி இல்ல, இதை உடைச்சிடலாம். சரி, இப்படி வா.
பாரு இங்கே எல்லாம் பழசு தான் இருக்கு, ஒண்ணும் இல்ல. இல்ல கார்த்திக், இங்க ஆள் இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். என்ன பார்த்த? பார்த்ததுன்னா நான் குரலை கேட்டேன். நான் கேட்ட குரல் இந்த ரூம்குள்ள இருந்து தான் வந்துச்சு. இருந்தா இங்கதான் இருக்கணும். பாம்பா மாதிரி கதவு இடுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்றியா? நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் பூட்டை உடைச்சு உள்ள வந்தோம். ஆனா இங்க பார்த்தோம், இங்கதான் யாரும் இல்லையே. அதுக்கான அடையாளம் கூட இல்ல. வா. இதுக்கு முன்னாடி இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த போட்டோல தான் இதை நான் பார்த்திருக்கேன். இளவரசர் மாதிரி கார்த்திக் நின்று எடுத்துக்கிட்ட போட்டோல கால்ல கட்டியிருந்த தாயத்து தான் இது. அப்ப அந்த போட்டோ கற்பனையினால வரையப்பட்டது இல்லை, அது உண்மை. உண்மையை அப்படியே மறைச்சிருக்காங்க. மறைக்கப்பட்ட இந்த உண்மைக்கும் என் அம்மா அப்பாவோட சாவுக்கும் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். போடா. ஏய் அட போடா. சரியான நேரத்துக்கு நாம வந்து இவனை தூக்கலன்னா என்ன இருக்கும்? இவ்வளவு காலம் நாம மறைச்சு வச்சிருந்த எல்லா விஷயமும் வெளியில வந்திருக்கோம். அவங்க இங்க வந்த விஷயம் அங்க இருந்த உனக்கு எப்படி தெரிஞ்சது? சரியான நேரத்துக்கு நம்ம முத்து தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. இல்லைன்னா எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கும். சிவன்யா அந்த ரகசியார வரைக்கும் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்திக், கார்த்திக் எங்க இருக்கீங்க? கார்த்திக்! இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேணா நீ செத்திருக்கலாம். ஆனா அவ்வளவு சுலபத்துல நீ சாகக்கூடாது. உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது. இனி இவன் இங்க வைக்க கூடாது. வேற எங்கேயாவது இடம் மாத்தணும். போனமா வந்தமான்னு இரு. எல்லாத்தையும் சரியா எழுதி எடுத்துட்டு போயிருக்கல்ல, அதெல்லாம் வந்தாதான் உங்க அப்பா கேட்டதை செஞ்சு கொடுக்க முடியும். சீக்கிரமா வீடு வந்து சேரு. ஏதாவது சந்தேகம் இருந்தா நேர்ல வந்து கேளு. சும்மா போன் பண்ணாத. என்ன ஹனிமூன் போறதா சொல்லிட்டுல போனீங்க, அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறீங்க? சிவன்யா, என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல இவன் உன்னை திட்டினானா? முகமே ஒரு மாதிரியா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். போன இடத்துல கார்த்திக் உன்னை என்னமோ சொல்லிருக்கான், சரிதானே? டேய், என் மருமக கூட வம்பு வச்சுக்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் எதுவும் சொல்லலமா. ப்ராமிஸா நான் எதுவும் காது வலிக்குதுமா. நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றேன்ல. என் மேல சந்தேகம் இருந்தா அவளே கேளுங்க. என்ன உன்னை திட்டுனா என்ன? இல்லம்மா, நீ போய் சொல்லிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். சரி சரி விடுமா. நீங்க சண்டை போட்டுக்காம சந்தோஷமா இருக்கணும். நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷமா. சிவன்யா, இது உனக்குதாம்மா. இந்த ஆரம் என் மாமியார் எனக்கு கொடுத்தது. இத நான் உனக்கு கொடுக்கறேன். உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போது இத அவ கழுத்துல போட்டு விடு. அவளும் சந்தோஷப்படுவா. நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். அம்சமா இருக்கு. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. என்னப்பா ரெண்டு பேரும் எங்க போனீங்க? ஹோட்டல்பா. எந்த ஹோட்டல்? அதான் பேலஸ் ஹோட்டல். பேலஸ் ஹோட்டலா இல்ல பஞ்சவனத்து அரண்மனையா? பஞ்சவனத்து பேலஸா? ஆமா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் ஹோட்டலுக்கு போல யமுனா, நம்ம பஞ்சவன அரண்மனைக்கு போயிருக்காங்க. கார்த்திக், நான் உன் அப்பன் கார்த்திக்.
பஞ்சவன கிராமத்துக்குள்ள ஈயரும்பு பூந்தா கூட விஷயம் என் காதுக்கு வந்துடும். அரண்மனையில இருந்து முத்து என்னோட விசுவாசி தான் எனக்கு போன் பண்ணி சொன்னான். அந்த அரண்மனை போறதுக்கு நானே 100 தடவை யோசிப்பேன். ஆனா நீ எங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம அந்த அரண்மனைக்கு போயிட்டு வந்திருக்க. கார்த்தி, ஒண்ணு மட்டும் சொல்லு, அந்த அரண்மனைக்கு நீ எதுக்கு போன? இப்ப புரிஞ்சு போச்சு. அரண்மனைக்குள்ள இருந்த ஆளை இவங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. நாங்க அரண்மனைக்கு போன அடுத்த நிமிஷமே விஷயம் இங்க தெரிஞ்சிருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அந்த அரண்மனைக்குள்ள மறைஞ்சிருக்கு. எதுக்கு போனாங்கன்னு கேளு. சொல்லு சிவன்யா, ஏன் பேலஸ்க்கு போனீங்க? போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? ஆனா இப்ப எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு, நீ யாருன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? அரண்மனைக்கு போகணும்னு முடிவெடுக்க நீ யாரு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. யார கேட்டு போன சொல்லு. அம்மா, நாங்க ஹோட்டலுக்கு தான் போறதா இருந்தோம். பேலஸ்க்கு போலான்னு நான் தான் அடம் பிடிச்சேன். சிவன்யா கூட எனக்கு எவ்வளவு சொல்லி பார்த்தா, நான் தான் கேட்கல. பிடிவாதமா நான் தான் அவளை கூட்டிட்டு போயிட்டேன். நான் அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சொல்லுங்க ருத்ரம்மா, என்ன அந்த நாகினியை பிடிச்சிட்டீங்களா? சரி, நாகினியை ருத்ரம்மா புடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா அது ஸ்ரேயாவா தான் இருக்கணும். இவ ஏன் அங்க போனா? இப்ப என்ன பண்றது?